எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் டு மேனேஜ்மெண்ட் ஃபார் ஹேவிங் மீ டுடே. அண்ட் செகண்ட்லி சார், நான் வந்து சார் ஒரு 17 வருஷத்துக்கு முன்னாடி when I took part in the contest அப்போ பார்த்தேன். சார் had come for one of the episodes. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் பார்க்குறேன். ஸோ ஹாப்பி டு see you சார். அண்ட் வெரி ஹாப்பி டு see you all. அண்ட் மார்கழி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இட்ஸ் a month of positivity and joy, and most importantly a month that celebrates art and Tamil culture. ஸோ அதில் இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டில் என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஹாப்பி டு see you all, and front I can see a bunch of talented kids from Super Singer. A big round of applause to them. And அங்கேயும் so many people all dressed up with so much joy and curiosity on their faces. So happy to see that. And ஒரு பாட்டு பாடணும். சார் சொன்ன மாதிரி எனக்கு சுத்தமாக பேசவே வராது. ஸோ ஐ பெட் டு sing a song for you all. You all join me if you know the song. Thank you so much. Most respected ladies and gentlemen, respected Deputy Correspondent Sir, my beloved co-artist, singer. I am a physician and she is a dentist. She carries a wonderful smile, and I am supposed to look up to the whole total health care. Beloved Director Madam, beloved teachers, HMs, and my beloved students whom I see as future Vice Chancellors, future professors, future doctors, future engineers, leave alone doctors, engineers, future educationists, future brilliant aeronautical engineers, brilliant astronauts, and whatnot, whatever field. My respects to the parents who have put their children, who have entrusted their valuable time of taking care of the children to the teachers of this great institution. That is very important. வீட்டில் இருந்து குழந்தைகளை காலையிலேயே அவங்க ரெடி பண்ணி, யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணி, டிஃபனை பேக் பண்ணி, மதியானத்துக்கு பண்ணி, எல்லா வேலையும் பார்த்து ஒரு குழந்தைய ஒப்படைக்கிறது வந்து ஆசான்கள்கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க. Those days it used to be called a Gurukulam system. இன்னைக்கு குருகுலம் தான், இன்னைக்கு நித்திய குருகுலம். காலையில் போயிட்டு சாயங்காலம் திருப்பி வந்துடுற மாதிரி. அந்த காலத்தில் குரு வீட்லேயே தங்கி
they had to stay back at the Guru's place to learn. இப்போ காலையில் குருகுல வாசத்துக்கு போயிட்டு மாலையில் வீட்டுக்கு வராங்க. They spend only a few hours with the parents. அதுக்குள்ளே வந்து டிவி சேனல், டிவி ஷோஸ், செல்ஃபோனில் உள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ், வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் தாண்டி ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவங்கள படுக்க வச்சு திருப்பி காலையில் எழுப்பி கிளப்புறது வரைக்கும் தான் பேரண்ட்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ த டீச்சர்ஸ் டேக் கேர் ஆஃப் லிட்டரலி ஆல் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் விச் த பேரண்ட்ஸ் ஷுட் டேக் அண்ட் லுக் ஆஃப்டர். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து கல்வி பயில்வது முக்கியம், அதிமுக்கியம். ஏன்னா பாரதிதாசன் பாட்டு ஒன்று இருக்கு, கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே. கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே கண்மணி கேளடா நீ என்றன் சொல்லையே அப்படின்னு பல்லவி. கல்வியை விட பெரிய செல்வம் எதுவும் அதை பேரண்ட்ஸ் கொடுக்க முடியாது. ஜோரா கை தட்டலாம், குழந்தைகள்லாம் நல்லா கை தட்டலாம். The best ever wealth which a parent can give to you is education. அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறது, போய் மாடா தெஞ்சாடா தெஞ்சு இருக்கிறவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லா ப்ரொஃபஷன்லேயும் அவங்க ஹார்ட் ஒர்க் வந்து அவங்க பசங்க நல்லா படிக்கணும்னு தான். அதில் வந்து இதே பாட்டில் சரணம் பாடுறப்போ, கல்வியுள்ளவரே கண்டுள்ளார் எனலாம் கல்வி இல்லாவர் கண் என்றே பண்ணலாம். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை கற்பதுவே உன் முதற்கடமை. கற்பதுவே உன் முதற்கடமை. கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே. கல்வி உள்ளவரே கண்ணுள்ளார் எனலாம், கல்வி இல்லாவர் கண் புண் என்றே பண்ணலாம். ஔவையார் என்ன பாடினாங்க? இளமையில் கல், ஔவையின் ஆத்திச்சூடி, திருக்குறள், இதில் அட்லீஸ்ட் 10 தெரிஞ்சுட்டு நம்ம சிலபஸில் இல்லைனாலும் அவுட் ஆஃப் சிலபஸில் வீட்டில் கற்றுக்கிட்டு நம்ம வச்சோம்னா நமக்கு இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் இஸ் a communication international language. You can communicate at the international level with your English, but it's only a communication language. You must respect your mother tongue, speak mother tongue in your homes, and learn a few songs in your mother tongue. That is very important. நல்ல பாட்டுகளை கற்றுக்கணும், நல்ல கருத்துக்களை கற்றுக்கணும். இப்போ ஔவையாருக்கு வரேன். ஔவையார் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல். அதில் வந்து இளமையில் கல்லுன்றது ஔவையுடைய வாசகம். அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இளமையிலேயே கற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்? நல்ல ஃபர்டைல் லேண்டு கூட நல்ல இளமையான லேண்டாக இருந்ததுன்னா நல்ல கப்புக்கு பிடிச்சிக்கும். இப்போ நீங்கள் கற்றுக்கிற ஒரு விஷயத்தை, ஒரு வெப் பற்றிய விஷயங்கள்லாம் நாங்கள் கற்றுக்கணும்னா 4 நாள் ஆகும். எங்கள் செல்ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட கொடுத்தா டக்குன்னு அப்படி முடிச்சு கொடுத்துருவீங்க. நாங்கள் அதை 4 நாள் 4 ஆளுகிட்ட போய் இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாப்புல இருக்கோம். மியூசிக் இஸ் ஒன் எசென்ஷியல் திங் விச் ரெஸ்பெக்ட்ஸ் யூ. மியூசிக் இஸ் விதின் யூ. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு மியூசிக் இருக்குது. லப்டப் லப்டப் லப்டப்னு ஒரு ரிதம் இருக்குது. நம்ம ஹார்ட் எப்படி அடிக்குது? லப்டப் லப்டப் லப்டப்னு அடிக்குது. அதில் ஒரு ரிதம் இருக்குது. டக்கிட்ட 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 சுச்சு சுச்சு. அதனால தான் அந்த டக்கிட்ட டக்கிட்டன்னு வர்ற திசரம்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு. ஸோ லைஃப்பில் நம்ம கற்றுக்க வேண்டியது 1 2 3 4 5. 1 ஃபார் ஒன்று பரம்பொருள். God is one. God is one. God is one. God is one. God is one everywhere.
Ganapati here, Ganapati there, Ganapati, Ganapati everywhere. God is one, God is one, God is one everywhere. Christu here, Christu there, Christu, Christu everywhere. God is one, God is one, God is one everywhere. Allah here, Allah there, Allah, Allah everywhere. God is one, God is one, God is one everywhere. Guruji here, Guruji there, Guruji, Guruji everywhere. God is one, God is one, God is one everywhere. Very easy. God is one. What is for two? ரொம்ப பெரியவங்கன்னா இம்மை மறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் அதுக்கு அடுத்த உலகம் அது இல்லை. ரெண்டு விஷயம் வாழ்க்கையில் சொல்கிறேன் அப்படி சொன்னால் நல்லது கேட்டது இது ரெண்டும் தெரிஞ்சுக்கணும். மியூசிக்காக இருந்தாலும் சரி, எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, நம்ம லைவ்லிஹுட்டாக இருந்தாலும் சரி, கடவுள் ஒன்று, பரம்பொருள் ஒன்று, பரம்பொருள் எல்லாரும் ஒன்று தான். அதுக்கு நமக்கு எல்லாம் ஒரே ஒரே கடவுளாக இருந்து இருக்காரு. Almighty guides us. One. Number two, நல்லது கெட்டது. What is good? What is bad for us in everyday life? What should we learn? What we should not learn from others? School, உங்கள் சிலபஸ் சொல்ல நான். ஓகே. நம்பர் த்ரீ, what is three for? கனிவு, பணிவு, துணிவு. கனிவாக இருக்கணும், எல்லாத்தையும் கனிவாக பேசணும், கைண்டாக பேசணும், பணிவாக இருக்கணும். யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஹம்பிள். எல்லாம் பணிவாக ரொம்ப பணிஞ்சு பேசணும். துணிவு, துணிவுன்றது இருந்தால் தான் துடிச்செல்லாம் நம்ம இறங்கி பண்ண முடியும். மூணாச்சா? நாலு என்ன? நாலு பேர் மெச்சூராப்பில் நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த நாலு பேர் யார்? நாலு பேர் மெச்சூராப்பில் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து நம்மளுடைய நால் வகை சூழல்கள். நம்மளை சுற்றி நாலு விதமான சீசன்ஸ் இருக்கு இல்லையா? அது மாதிரி நாலு வகையான குணங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கும். அதை கண்ட்ரோல்டாக வச்சு வாழணுங்கிறது. அஞ்சுன்னா என்ன? பஞ்சபூதங்கள் அண்ட் யுவர் ஃபைவ் சென்சஸ். மெய், வாய், கண், மூக்கு, செவி. இது வந்து அஞ்சு ஐம்புலன்கள் சொல்லுவாங்க. ஃபைவ் சென்சஸ். அதே மாதிரி கெட்டிங் டூ ஃபிலசாபிக்கல் மாதிரி நினைப்பீங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாம் சங்கீதத்தில் இருக்கு. ஏகதாளம் இருக்கு, திஸ்ரம்னு ஒரு நடை இருக்கு, பஞ்ச நடைகள் இருக்கு. திஸ்ரம், சதுஸ்ரம், மிஸ்ரம், சங்கீரணம் அண்ட் சதுஸ்ரம், திஸ்ரம், மிஸ்ரம், சங்கீரணம், கண்டம். அஞ்சு நடைகள் இருக்கு. அப்படிங்களா? எல்லாம் பிரமாதமாக சொல்றாங்க பாருங்க. அதுதான் வேலம்மாள், கிளாஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் வேலம்மாள். I am more used to singing on the stage rather than speaking. I am not a good orator, but I try to, because trial முயற்சி பண்ணாமல் எதுவுமே லைஃப்பில் கிடைக்காது. வேலம்மாள் is giving you a golden opportunity to improvise and improve your standards, to improve as to who is the best. அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கலையை நீங்கள் வெளியில் கொண்டு வர்றதுக்கு this is the best thing which an institution can do for you, and your school is doing it for your all. And please make sure that you do it, you use it, utilize it to the fullest, because that's more of your responsibility. வீட்டில் போய் உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட, அப்பா அம்மா கிட்ட பாடி காட்டுங்க. அவங்க they will put on you to the right track. And learning has no end. 26 ஆல்பபெட்ஸை கற்றுக்கிட்டோன்னே நம்ம இங்கிலீஷ் லிட்ரேரியன் ஆகிட முடியாது. அது மாதிரி இட் இஸ் a continuous process. அப்படி கற்றுக்கிட்டே இருக்கணும். And music will help to get along your way without any hindrance. நீங்கள் படிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணுற நேரத்துக்கு பாடிக்கலாம்,
நல்ல ஜம்முன்னு அருமையாக படிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு 2 பாட்டு பாடினீங்கன்னா ரொம்ப கிளியர் ஆயிடும். அண்ட் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் இன் மை கரியர். ஸோ whenever you find time, நல்ல ஜம்முன்னு தபுரா ஸ்ருதியை நீங்கள் கேட்டீங்கனாலே உங்கள் மனசெல்லாம் இறங்கி போயிடும். நீங்கள் பாட ஆரம்பிச்சிங்கனாலே வீட்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு முன்னாடி போயிடும். நல்ல மியூசிக் கேட்க 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 ஆனந்தமாக இருக்கும், லைஃபே ஆனந்தமாக இருக்கும். மியூசிக் இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, இட் இஸ் அன் இன்கார்பரேட்டட் ஆக்டிவிட்டி விச் இஸ் விதின் யுவர் செல்ஃப். உங்களுக்கு உள்ளே இருக்குது, அதை நீங்கள் தான் வெளியில் கொண்டாடணும். நீங்கள் தான் நிறைய கேட்கணும், நிறைய பாடல்களை கேட்கணும், நல்ல பாடல்களை கேட்கணும். நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்களை கேட்டு, நல்ல விஷயங்கள் உள்ள பாடல்களை, அதுவும் உங்கள் தாய்மொழியில் உள்ள பாடல்களில் நல்ல கருத்துக்கள் உள்ள பாடல்களை கேட்டீங்கன்னா, தீய குணங்கள் என்னை சேராமல் என் செய்கையிலே நேர்மை தவறாமல், தீய குணங்கள் என்னை சேராமல் என் செய்கையிலே நேர்மை தவறாமல், ஈகையினும் பண்பில் மாறாமல் எந்த தன்மையிலும் உன்னை மறவாமல் இருக்க ஆதாரம் என்றும் நீதானே. தீய குணங்கள் என்னை சேராமல், செய்கையிலே நேர்மை தவறாமல், ஈகை எனும் பண்பு மாறாமல், எந்த தன்மையிலும் உன்னை மறவாமல். இந்த 4 விஷயம்தான் அந்த 4 பேர் நம்ம கூட நம்மளுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்க. நிறைய தர்மம் பண்ணணும், கெட்ட சகவாசங்கள் இல்லாமல், கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் இருக்கணும், நேர்மையான வாழ்க்கையை வாழணும், எல்லா தருணங்கள்லையும் இறைவன் துணையை வச்சுக்கணும். அப்படிங்கிற 4 விஷயத்தையும் நம்ம மனசில் வாங்கிக்கிட்டு 4 பேர் நம்மளை பாராட்டுறபடி அற்புதமான இசைக்கலையை வளர்க்கக்கூடிய ஒரு சூழலை வேலம்மாள் நிறுவனங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கிறது. போற்றுதலுக்குரிய கரஸ்பாண்டன்ட் ஐயா அவர்களும் துணை கரஸ்பாண்டன்ட் ஐயா அவர்களும் இந்த பள்ளியின் மீதும் இந்த மாணவ செல்வங்கள் மீதும் அளவற்ற அன்பும் பாசமும் பரிவும், எல்லாத்துக்கும் மேலே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அளவில் குழந்தைகளுக்கு கல்வியோடு சேர்த்து கலையையும் வளர்த்து கொடுக்குறாங்க. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், வாழ்வாங்க வாழ வேண்டும். நீங்கள்லாம் நிறையா படித்து நல்ல கலைகளையும் நிறைய பாடி உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நல்லபடியாக செய்யணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெற மனமில்லாமல் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.